கிண்டியில் தோற்றுவிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு நுழைவாயிலை புதுப்பிப்பது, செனட் ஹாலை புதுப்பிப்பது, துணைவேந்தர் அறையை புதுப்பிப்பது என்று பல்வேறு வகைகளில் இது சீரமைக்கும் பணிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டது. அந்த பணிகள் முடிவுற்று ஒரு மிக அழகான நுழைவாயில் ஒன்று புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நுழைவாயில், செனட் ஹால், தீன் அலுவலகம், விசி அலுவலகம் போன்ற பல்வேறு அலுவலகங்கள் புதுப்பிக்கப்பட்டு ரூபாய் 12 கோடி செலவில் தற்பொழுது பல்கலைக்கழகத்தின் பயன்பாட்டிற்கு இன்று காலை மரியாதைக்குரிய துறையின் செயலாளர், இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், NHM MD, TNPHSC PD போன்ற உயர் அலுவலர்கள் பங்கேற்க இது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு MRB ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் அவர்களுடைய கோரிக்கைகள் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் இருக்கிற நியாயமான அம்சங்களை பரிசீலித்து அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தியும் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஒரு கோரிக்கை என்பது நிரந்தர பணியாளர்களைப் போலவே அனைத்து MRB தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். இது சம்பந்தமான கருத்துரு அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த செவிலியர்களுக்கு அரசு பொறுப்பேற்கிற போது 14,000 ரூபாய் சம்பளம் இருந்தது. இவர்களெல்லாம் 2014-15 ஆண்டுகளில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் தற்காலிக செவிலியர்களை MRBயின் மூலம் தேர்ந்தெடுத்தது அன்றைய அரசு. MRBயில் எடுக்கிற போது 2 ஆண்டு காலம் அவர்கள் பணி செய்ததற்கு பிறகு அந்த செவிலியர் துறையில் காலி பணியிடம் உருவானால் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களை பணியில் எடுத்துக்கொள்ளலாம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு அதை ஒப்புக்கொண்டுதான் 2014 இவர்கள் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கை ஒரு 8,322 செவிலியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக புதிய பணியிடங்களை உருவாக்கி பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போலவும் கொரோனா பேரிடர் காலத்தில் இவர்கள் பெரிய அளவில் அரசுக்கு மட்டுமல்ல பொதுமக்களின் உயிர்காத்த விவகாரத்தில் அவர்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் என்கின்ற வகையில் 14,000 சம்பளத்தை 18,000 உயர்த்தினார்கள். அந்த வகையில் இதுவரை அவர்கள் 18,000 ரூபாய் சம்பளம் பெற்று வருகிற நிலையில் ஏற்கனவே அவர்கள் காலி பணியிடங்கள் உருவாக அதில் இந்த MRB ஒப்பந்த செவிலியர்களை நுழைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 3,614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3,614 ஆண்டுதோறும் காலியாகிற செவிலியர்களையும் தவிர்த்து ஒரு 1,200 செவிலியர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ஆண்டு வரை கட்டி முடித்து திறந்து வைக்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரி
3614 பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டது. அதற்கு பிறகும் கூட இப்போது ஒரு 8322 இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு தீவிரமாக பரிசீலித்து தற்பொழுது வரை அதில் காலியாக இருக்கிற இடங்கள் 169. இந்த 169 பேருக்கு உடனடியாக பணி ஆணைகள், நிரந்தர ஆணைகளை தயார் செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது, கலந்தாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிலியர்களுடைய கோரிக்கையை ஏற்று நர்சிங் சூப்பர்டென்ட் என்கின்ற ஒரு பதவி உயர்வு நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் இருந்தது. அது வழங்க முடிவெடுத்து அதன் மூலம் ஒரு 266 பணியிடங்கள் புதிதாக உருவாகும். அதேபோல் நர்சிங் ட்வீட்டர் என்கின்ற புதிய பணியிடங்கள் 140 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் ஒரு 37 இடங்களில் கட்டப்பட்டு வருகிறது. அதில் புதிய பணியிடங்கள் என்று ஒரு 145 உருவாக்கி ஆக மொத்தத்தில் ஒரு 723 அளவுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்க முடியும் என்கின்ற வகையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பணியிடங்கள் 723க்கும் பொங்கலுக்கு முன்னாலேயே பணி நிரந்தர ஆணைகளை காத்திருப்போரை எடுத்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு சம்பந்தமான கோப்பு அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதுவும் செய்யப்படவிருக்கிறது. அந்த சங்கத்தினர் மட்டுமல்லாது மற்ற சங்கமும் ஒரு 2 சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கத்தினரும் அரசு நல நர்சுகள் பொதுநல சங்கம், நர்சஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், கோவிட் நர்சஸ் அசோசியேஷன் போன்ற பல்வேறு சங்கங்களின் சார்பிலும் அவர்கள் வைத்த கோரிக்கையும் இன்றைக்கு ஏற்று அந்த வகையில் ஒரு 724 பேர் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள், கம்யூனியல் அடிப்படை இல்லாமல் பணியில் இணைந்தவர்கள், அவர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நர்சுகள் அசோசியேஷன் சார்பிலும் பல்வேறு கோவிட் நர்சஸ் அசோசியேஷன் சார்பிலும் வைக்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த 724 பேருக்கும் இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் பணியினை தருவதற்கு இன்றைக்கு ஒப்புக்கொண்டு அந்த வகையில் கம்யூனியல் ரொட்டேஷனுக்காக எம்ஆர்பிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலத்திற்குள், ஏனென்றால் கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லை என்றால் எதிர்காலத்தில் சட்ட ரீதியாக இவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். அது முடித்து அவர்களுக்கும் பணியாணைகள் விரைவில் தரப்படவிருக்கிறது. ஆக ஒரு 724 கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய, கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் பணியாற்றிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பணியில் எடுத்துக்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 750 புதிய பணியிடங்களை உருவாக்கி இந்த சம்பந்தப்பட்ட தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு அந்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவர்களுக்கான இன்னொரு கோரிக்கை என்பது, புதிதாக அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் நர்சிங் காலேஜஸ், செவிலியர் கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடத்தில் அனுமதியினை பெற்று ஒரு 5 கல்லூரிகளில் புதிய நர்சிங் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள் தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணை மிக விரைவில் வரவிருக்கிறது. அதேபோல் இந்த சங்கங்களின் இன்னொரு கோரிக்கை, ஏற்கனவே 14,000 இருந்தது 18,000 உயர்த்தப்பட்ட நிலையில் டிஎம்எஸ், டிஎம்இ போன்ற 2 துறைகளில் ஒரு 400-500 பேருக்கு இந்த தொகை உயர்த்தி வழங்கப்படுவதில் ஒரு அஃபிஷியல் சிக்கல் இருந்தது. அது தற்போது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கும் அந்த 4,000 ரூபாய் உயர்த்தி வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் ஒரு 750 புதிய பணியிடங்களை உருவாக்கி நிரந்தரப்படுத்துவது, தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு சம்பந்தமான நடவடிக்கை, அதேபோல் புதிய செவிலியர் கல்லூரிகளை உருவாக்குவது, இந்த 724 கொரோனா
செவிலியர்களை, கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களை அந்த கம்யூனல் ரொட்டேஷன் சரி செய்து அவர்களை பணியில் அமர்த்துவது, மகப்பேறு விடுப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அரசு செவிலியர்கள் சங்கம், நர்சஸ் அசோசியேஷன், பொதுநல சங்கம் அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனா நர்சஸ் சங்கமும் இந்த 724 பேர் பணி நியமனத்திற்கு அவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற எம்ஆர்பி செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் எம்ஆர்பி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் அவர்களுடைய நிர்வாகிகளுடன் கலந்து பேசிவிட்டு திரும்பவும் வந்து சொல்வதாக அவர்களும் மனநிறைவோடு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க? நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுங்கள், எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க? இல்லை நியூஸ் டேயில் எத்தனை டெம்பரவரி இருக்காங்க, எத்தனை பர்மனெண்ட் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து குறைந்த சம்பளத்தில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி சம்பளம் வாங்குறவங்க, எவ்வளோ பேர், எல்லாத்துலேயும் அந்த இது இருக்குது இல்லைங்க. எல்லாருமே பண்ணிட முடியுமா? ஏன் நீங்கள் பண்ணாமல் போனீங்க? 2014-15 இதை உருவாக்குனதே தப்புங்கிறேன் நான். இந்த பாலிசியே தப்பு. இந்த தொகுப்பூதிய, அதாவது கான்ட்ராக்ட் நர்சஸ்ங்கிறது NHM நிர்வாகத்தில் வர்றாங்க, அது சந்தோஷம். ஆனால் இது எப்படின்னா, எம்ஆர்பி தேர்வும் எழுதணும், 2 வருஷம் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அரசு பணியிடம் காலியானால் மட்டும் நீ உள்ளே வரணுங்கிற அந்த கான்செப்டை உருவாக்குனது தப்பு. அப்போவே ஒன்று அவங்கள வந்து டெம்பரவரி நர்ஸாகவே கொடுத்துருக்கலாம், இல்லை நிரந்தர நர்ஸாக கொடுத்துருக்கலாம். இது ரெண்டும் செய்யாமல் ரெண்டும் கெட்டான ஒரு கொள்கையை உருவாக்குனது 2014. நியூஸ் டேயில் போய் சொல்லுங்கள். என்னம்மா? இல்லை, அதுக்காக தான் இப்போ 3614 பேருக்கு ஏற்கனவே தரப்பட்டது. இப்போ ஒரு 723 தரத்துக்கு அவங்க கையில் சொல்லியிருக்கிறோம். அதாவது புதிய பதவி உயர்வுகள் தரப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு 723 பேருக்கு தரத்துக்கு சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த 8322 இமிடியேட்டாக ஒரு 723 குறைஞ்சிரும். மீதி இருக்கிறது ஒரு 7400 சம்திங் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் கூட படிப்படியாக மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று எதிர்காலத்தில் கட்டப்படுகிற இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கட்டப்படுகிற போது புதிய பணியிடங்களை உருவாக்கி அவங்க மனநிறைவு கொள்ளுகிற வகையில் செய்யப்படும். தேர்தல் வாக்குறுதி அளித்ததால் தான் இது வரைக்கும் 3614 கொடுத்துருக்கு. 1200 பணியிடங்களை ஒரே நேரத்தில் உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் காலி ஆகிறத கொடுத்துட்டுருக்குறோம். தேர்தல் வாக்குறுதி திமுக சொன்னால் செய்யும், அதிமுக மாதிரி இல்லை.